இந்த வீடியோல லோயர் செஸ்ட்டுக்கு பார் இல்லாம தம்பிள் இல்லாம கேபிள் மிஷின்ல எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். கேபிள் ஜங்ஷன் சென்டர்ல 45 டிகிரில டேபிள் செட் பண்ணிக்கோங்க. கேபிள் மிஷின்ல ஷோல்டர் ஹைட்டுக்கு பின்ன ரைட் அண்ட் லெஃப்ட் செட் பண்ணுங்க. இப்போ நம்ம 20 கவுண்ட்ஸ் போட போறோம், 4 செட்டு போட போறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வெயிட் பார்த்து சூஸ் பண்ணுங்க. நல்லா பார்த்துக்கங்க. ஒரு ரெப்பும் உங்க மசில்ல நல்லா ஃபோக்கஸ் பண்ணி போடணும். மசில் டு மைண்ட் கனெக்ஷன் இந்த மாடலுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வெயிட் சூஸ் பண்ணுங்க. வெயிட் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஃபார்ம் ரொம்ப முக்கியம். நான் எப்படி உட்காடுறேன்னு பாருங்க, அதே மாதிரி நான் எப்படி மூவ் பண்றேன்னு பாருங்க. இப்போ நம்ம வந்து கேபிள்ல ப்ரெஸ் தான் போட போறோம். உங்களோட லோயர் செஸ்டையும் மிடில் செஸ்டையும் சேர்த்து ஒரே நேரத்தில் ஃபோக்கஸ் பண்ணி புஷ் பண்ண போறோம். என்னோட எல்போ பாருங்க, மேல் நோக்கி போகணும். அப்போ அப்வர்ட்ஸ்ல கொண்டு போவீங்க, திருப்பி கீழே நல்லா ஸ்குவீஸ் பண்ணுவீங்க. ஸோ ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கணும், பேரலா மேலேருந்து கீழே இறங்கணும், திருப்பி மேலே போகணும், திருப்பி மேலேருந்து கீழே வரணும். 20 கவுண்ட்ஸ் முடிஞ்சதும் சேஃபா வைங்க. உங்க ஷோல்டருக்கு இன்ஜுரி ஆயிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் செட் முடிஞ்ச உடனே என்னோட பம்பை நீங்களே பாருங்க. நெக்ஸ்ட் உங்க செஸ்ட் ரொட்டீன்ல இதை ஆட் பண்ணி பாருங்க. பம்ப் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். டாடா, பாய் பாய்.